வணக்கம். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நிம்மியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நிம்மியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ் அவர்கள் தலைமை வகித்தார். மாவட்ட அவைத் தலைவர் RS ஆனந்தன், மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், வாணியம்பாடி நகர கழக செயலாளர் VS சாரதிகுமார், திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் KR திருப்பதி, ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஞானவேலன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமோதரன், பேரூர் திமுக செயலாளர்கள் ஸ்ரீதர், செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். மத்திய ஒன்றிய செயலாளர் விஜய், அன்பு அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் M நூருல்லா, முன்னாள் அமைச்சர் நிலோபர் கபில் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். இதில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சதாசிவம், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தேவகுமார், மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ராஜா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு அணி அமைப்பாளர் சையத் ஹபீப் தாங்கல், ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி உள்ளிட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். முடிவில் மாணவர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் நன்றி உரைத்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ரவி என்பவர் திமுக அமைப்பு செயலாளர், முன்பு திமுகவில் இணைந்தார். அவரை சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். பின்னர் அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தவிக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு, விஜய், முதலில் அவர் கொள்ளையடித்த பணத்தை வெளியே எடுத்து வர சொல்லுங்கள். காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட மனிதர்தான் விஜய். அவர் வந்து எங்களை பேசுவது எங்கள் தகுதிக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். காரணம், யார் கொள்ளையடித்தது, யார் பணம் வாங்கி இப்படி செய்கிறார் என்ற நாடகம் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. இத்தனை பேசுபவர்கள் ஏன் மோடியை பற்றி பேசுவதில்லை? யார் மூலம் தாக்கி பேச பார்க்கிறார்கள்? திமுக ஆட்சி வருவதை தடுக்கவே முடியாது. அடிக்க அடிக்க பந்து உந்தும், அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும். திமுகவை திட்ட வெற்றிகள் குவியும் என கூறினார். இவர்கள் இருக்கும் வரையில் சட்டப்பேரவை தொகுதிக்கு உள்ளடங்கிய பகுதியில், ஆலங்காய பகுதியில், கிழக்கு ஒன்றிய நகரத்தினுடைய மையப்பகுதியாக நிம்பம்பட்டு பகுதி கிராமத்தில் இன்னைக்கு நடைபெறுகின்ற தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் கழக தலைவர் அறிவித்த அத்தனை கூட்டங்களையும் சிறப்பாக எளிமையாக இந்த கழகத்தினுடைய மறைந்த பொதுச் செயலாளர் அவர்களும், இன்றைக்கு இருக்கிற துறைமுறை பொதுச் செயலாளர் அவர்களும் இந்த திருப்பத்தூர் உங்களை நன்றி கூறுவதோடு, எதை எடுத்தாலும் நாம் ஒரு முடிவுக்கு சென்றால் முடிச்சே தீர்வோம் என்ற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக வாணியம்பாடி தொகுதியில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக இங்கே வருகை தந்துள்ள முன்னோடி இங்கே உங்களுக்காக பயம், அதே புதுமை மாணவர்களுக்கு ஒரு 1000, அனைவருக்கும் விவசாயிகளும் பல்வேறு அணி சார்பணியுடைய அமைப்பாளர்களே, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி சென்ற 3 மாவட்டங்களையும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு வரவேற்புரிய ஆற்றிய ஆலங்காய மத்திய ஒன்றிய செயலாளர் அன்பு அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அரசியல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாக்கக்கூடிய கழக தலைவர் அவர்கள், கழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் RS ஆனந்தன் அவர்களே, சம்பத்குமார் அவர்களே, தளபதி நம்மளோட என்னங்க இப்பவே இல்லாம ஆட்டோ பிரச்சாரம் செய்யறாரு அதிமுக 5 வருஷமா எங்க போயிருந்தாருன்னு தெரியல.
திடீர்னு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அறிவாலயத்துக்கு நிழலில் ஒதுங்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சேர்த்துக்கணும், நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை வந்து கொடுத்து கூட்டணி சேர்த்துனுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. கோடி அபராதம் அவர் வந்து எங்களெல்லாம் பேசுறதுன்னா காரணம் என்னென்னா யார் கொண்டு அடிச்சிருக்காங்க, யாருக்கு பணம் வாங்கி செய்கிறாங்க, என்ன நாடகம் இவ்வளோ பேசுகிறாரு. ஏன் மோடி திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் மூலமாக தாக்கி பேசுகிறாங்க பாருங்க. அடிக்க பந்து உண்டும், அரைக்க சந்திரன் வளர்க்க திமுக திட்ட வெற்றிகள்.